இன்றைக்கி வந்து நான் இந்த போதை மருந்தெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நீங்கன்னா நீங்கள் ஆர் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்களோ, உங்களுடைய சகோதரர்கள் யாரானு சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த நியூஸ் வந்து கன்வே பண்ணி அவங்கள டோட்டலாக ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னாக்கா ஈவன் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங்கை விட ரொம்ப மோசம் இந்த கஞ்சா, மற்ற போதை மருந்துகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய வெரைட்டிஸு, அது எல்லாமே. ஏன்னா அது என்ன பண்ணோன்னா, எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த பிரெயினில் வந்து யூஃபோரியான்னு நாங்கள் மெடிக்கலி சொல்லுவோம். அதாவது இல்லாததை இருக்கிறதா, ஏதோ ஒரு ஹாப்பினஸ், எங்கேயோ சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி, இது ரொம்ப ஒரு ப்ளஷரபுளாக இருக்கிற மாதிரிலாம் உண்மையில் அது இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பிரெயினில் தோணும். ஏன்னா பிரெயின் டேமேஜ் ஆகுது. அப்போது அது மாதிரி இருந்தவுடனே அந்த ப்ளஷரபிள் ஃபீலிங் வேணும்னு அவங்க அடிக்ஷனில் போய் விழுவாங்க. திருப்பி 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 அதை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த போதை மருந்தில் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே டோட்டலி வேஸ்ட், குப்பையில் போட்ட மாதிரி. ஏன்னாக்கா அவங்க இந்த போதைக்கு அடிமையானாங்கன்னா அவங்களுடைய ஜாப்பு இழந்துருவாங்க, சொசைட்டியில் கெட்ட பேர் வந்துடும், அவங்களுடைய கௌரவம் போயிடும். அது இல்லாமல் பணம் விரையும். இப்போ டோட்டலாக கடன் வாங்கி எல்லா பணத்தையும் இதில் போடுவாங்க. அது இல்லாமல் அம்மாவையோ, அக்கா தங்கச்சியோ, ஃபேமிலி ஒய்ஃபையோ அடித்து துன்புறுத்தி பணம் எல்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணி ஃபேமிலிலேயும் ஒரு அன்பிளசன்ட் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுவான். இவன் செத்தாலே போதும்னு அவங்களாம் திங்க் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிடுவான். ரைட்டா? ஸோ சொசைட்டிலையும் அவனுக்கு அவமானம் ஆகிடும், அவனுடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷனும் ரொம்ப பேட் ஆகிடும், வேலையும் போயிடும். ஸோ அவன் வந்து இந்த உலகத்தில் ஒரு வேஸ்ட் ஜீவன்ற மாதிரி ஆகிடும். அவன் நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிடும். ரைட்டா? ஸோ இது வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மோசம். அதனால தான் எல்லாருமே நிறைய பேர் வந்து போதை மருந்தை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த போதை மருந்துக்கு விற்கிறவன் வந்து அவனுக்கு நிறைய காசு வேணுங்கிறதுனால அவன் விற்கிறான். ரைட்டா? ஆனால் வாங்குறவங்க தான் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஸோ வாங்குறவங்க அஃபெக்ட் ஆகும்போது அவன் குடும்பமும் நாசமாக போகும், அவனுடைய வாழ்க்கை நாசமாகும். டோட்டலி ஹீ வில் பி எ வேஸ்ட் டு திஸ் சொசைட்டி. அதனால் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டிப்பாக அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கன்சியூம் பண்ணாதீங்க. ரைட்டா? ஸோ உங்களுடைய ஜாப்பு, உங்களுடைய குடும்ப கௌரவம், நிம்மதி எல்லாமே லூஸ் பண்ணி கடைசியில் உங்களுடைய உயிரே போகிறதுக்கு காரணமாகும். இவ்வளோ மோசமான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய, அந்த நர்வஸ் சிஸ்டமே டேமேஜ் பண்ணக்கூடிய இந்த போதை மருந்தை எக்காரணத்தை கொண்டும் தொடாதீங்க. ஓகேங்களா? இதில் தான் கொள்ளை எல்லாம் நடக்குது. அந்த போதையினுடைய எஃபெக்டில் இது தப்புன்னு அவனுக்கு தெரியறதில்ல. அது மட்டும் இல்லாமல் கோபம் வரும், இதெல்லாம் பண்ணி எல்லா இதுவும் ஆகி அவன் கடைசியில் ஜெயிலில் இருப்பான், இல்லை சாகுவான். ரைட்டா? இது ரெண்டுத்துலேயும் தவிர்க்கணும்னா இதை தவிர்த்துருங்க. ஓகேவா?